இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியாவுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க உழைக்கிற உழைப்புக்கு கஷ்டப்படுறதுக்குள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க நல்லது நடக்கிறது பெஸ்ட் அப்படின்ட்டு. ஆனால் அதை கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு அந்த கோபி நினைக்கிறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மினிஸ்டர் அந்த ஃபங்க்ஷனை திறக்கக்கூடாது, அந்த ஹோட்டலில் திறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணதெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் கதை கொஞ்சம் உருப்படியாக போகுது, இந்த கோபிக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா இதாக எடுத்து விட்டுட்டு அவரோட முதுகில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அதை பற்றி அவருக்கு பார்க்குற ஐடியாவே இல்லை. இப்போ திருப்பி ராதிகா அவளுக்கு பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்னஸை வச்சு கொடுத்தாலும் இவர் எந்த லட்சணத்தில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்துவாருங்கிறது தெரியல. ஏன்னா அவருடைய மனசு எல்லாமே இந்த குடும்பம் என்னை விட அவ்வளோதான் நம்புதுங்கிறார். இவர் செஞ்ச காரியங்கள்லாம் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அந்த குடும்பத்துடைய முதுகில் குத்திட்டு இவங்களுக்கு கிட்டத்தட்ட கிரிமினல் கேஸ் ஆட்டம் இவங்களுக்கே தெரியாமல் விவாகரத்தை போய் கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஜட்ஜு வேற உனக்கு ஓகேவாமான்லாம் கேட்டாங்க ஆரம்பத்தில். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அவர் செஞ்ச எல்லா விஷயங்களும் இதில் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு எடுத்த வீட்டை விட்டு போயிட்டார். வேறு அம்மா அப்பா விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயிட்டு அது பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறமா தனியாக தான் உட்காந்துருந்தார். இப்போ ஏதோ இவருக்கு உடம்பு சரியில்லை, கையில் காசு இல்லைன்னு கிளம்பிங்க வந்துட்டார். அந்த மையுங்கிற பிள்ளை எங்கேங்கிறதே தெரில. அந்த மையுங்கிற பிள்ளை அவங்க அண்ணன் மாமா வீட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டாங்களாங்கிறது தெரில. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு இருக்க பிரச்சனைகளை விட்டுட்டு பாக்கியாவுக்கு இன்னும் குடைச்சல் கொடுக்குறேன், பிரச்சனை பண்ணுறேன்னு வீட்டுக்குள்ளே இருந்தே குலநெறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாருங்கிறத சொல்லலை. அவர் எதுக்காக போனார், ஏற்றி விட்டு அவங்க எல்லாத்தையும் எப்படி வருத்தப்படுறாங்கன்னு பார்க்கலாம், பாக்கியா அழறதை பார்க்கலான்னு நேராக கிளம்பி போனார். ஆனால் அப்போ ராதிகா கால் பண்ணும்பொழுது நான் சும்மா ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், செந்தில் வர சொன்னார், ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருந்தார். இப்போ ஆனால் இனியா ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸில் இதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸில் எல்லாரையும் எனக்கு தெரியுது கோபி, பாக்கியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கில் இது மட்டும் யாருன்னே தெரில அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் நீட்டுறாங்க. இவருடைய ஃபோட்டோவை நீட்டி பட்டார் அடிக்காத குறைய மண்டையிலே தட்டுறாங்க. ஏன்டா அவனுக்கு கூப்பிட்டா பிஸியாக இருக்கேன், வெளில போயிருக்கேன் அப்படின்ட்டு முன்னாள் மனைவியுடைய ஹோட்டல் ஓப்பனிங்கு போயிருக்கு. அந்தளவுக்கு அப்போ அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவர் நல்லவர் இல்லைங்கிறது இவங்களுக்கே என்ன தெரியாமல் இருப்பாங்க. ராதிகாவுக்கு பல விஷயங்கள் புரியல, இன்னுமே காதல் மயக்கத்திலே இருக்காங்க போல். இதை வேற இனியா ஒட்டு கேட்டுறாங்க. இந்த சீரியல் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கறது வருது. எல்லா சீரியல்லையும் யாராச்சும் ஏதாச்சும் கதவுக்கு வரலன்னு ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்டு குடுன்னு இனியா கீழே போய் பாட்டி அப்பாவை போட்டு அந்த ஆன்டி அடின்னு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லி வைக்க ராதிகா எதுக்கு அவங்க கூட சண்டை போடுறா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்தில் அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. பேசும்போது இவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, பாருங்கள் நீங்கள் மாமாவோட சண்டை போடுறதோட நான் சண்டை போடலாம் கம்மி, முதல்ல உங்கள் மேலே தான் 1000 பிரச்சனை இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு என் விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ அப்படியே சிரிச்சிட்றாங்க பாக்கியாவே. இல்லை அப்படியே எள்ளும் கொள்ளும் வெளிச்ச மாதிரி ஆகிடுது ஈஸ்வரிக்கு. இப்படியே ஈஸ்வரி 2-3 தடவை ராதிகா பேசும்பொழுது ராதிகா கரெக்டாகவே பேசினா கூட என்ன எதிர்த்து எப்படி நீ பேசலாம், இந்த வீட்டில் நானே உன்னை போனால் போது நீங்கள் தங்க வச்சுருக்கேன், ஏன்னா எவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னா, நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு, உங்கள் பையனும் வந்துடுவார், அப்போ அவ்வளோதான் கிளம்புங்க, ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம், இது எனக்கு இங்கே இருக்கிற விருப்பம் இல்லை, என் பொண்ணு கூட நான் இருக்கணும் அப்படின்னு தன்மானத்தோடு கிளம்பிட்டாங்க. அப்படின்னா பரவாயில்ல, இன்னமும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு காசெல்லாம் பாக்கியா கொடுத்ததுக்கப்புறமும் இங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தா நமக்கே அசிங்கமாக இருக்குது. ஸோ இப்போ கிளம்பி போவாங்க ராதிகா, இல்லை அட்லீஸ்ட் ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சி ராதிகா வெளில தள்ளுற மாதிரி சம்பவமாச்சு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ